பிரியதர்ஷன், இன்று என்ன தலைப்பில் ஆன்மீக சிந்தனைகள் கூறப்போகிறீர்கள்? என் இனியவர்களுக்கு என் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு 4 செய்திகளை உங்களுக்கு நான் இப்பொழுது கூறப்போகிறேன். முதலாவது, விளக்கேற்றிய பிறகு செய்யக்கூடாதவை. இரண்டாவது, சுப காரியங்கள் நடக்கும் இடம் அல்லது கல்யாண வீடுகளில் ஏன் முகப்பில் போடும் பந்தலில் வாழை மரம் கட்டுகிறார்கள் என்று. இரண்டாவது, பஞ்சபூதம். நான்காவது, முன்னோர்கள் சாபம் தீர என்ன செய்ய வேண்டும் என்று. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் போடுங்கள். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் என்று கமெண்டில் சொல்லுங்கள். ஆன்மீக சிந்தனைகளில் 4 தலைப்புகளில் கூறப்போகிறீர்களோ? இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது, விளக்கேற்றிய பிறகு செய்யக்கூடாது. பூஜை அறை என்பது ஒரு புனிதமான இடம். தேவ படங்களை வைத்து வழிபடுதல் வழக்கம் உண்டு. ஒவ்வொரு வீட்டின் பூஜை அறையிலும் மாலை விளக்கேற்ற வேண்டும். விளக்கேற்றிய பிறகு செய்யக்கூடாதது என்று சித்தர்கள் நம் முன்னோர்கள் குறித்து வைத்தவை என்னவென்றால், விளக்கேற்றிய பிறகு பால், வெண்ணெய், தயிர், மோர், சுண்ணாம்பு போன்ற வெள்ளை பொருட்களை அடுத்தவருக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக, விளக்கேற்றிய பிறகு வீடு கூட்டக்கூடாது, துணி துவைக்கக்கூடாது. இதையெல்லாம் செய்தால் நீங்கள் உடனே தவித்து விடவும். இரண்டாவதாக, சுப காரியங்கள் நடக்கும் இடம் அல்லது கல்யாண வீடுகளில் ஏன் முகப்பில் வாழை மரம் கட்டுகிறார்கள் என்று தெரியுமா? ஏன் எத்தனையோ மரங்கள் உள்ளன என்றாலும் ஏன் வாழை மரம் மட்டும் கட்டுகிறார்கள் என்று தெரியுமா? வாழையடி வாழையாக நம் குலம் தழைத்து வளர வேண்டும் என்பதற்காக, நாம் ஆரோக்கியமாகவும் செழித்து வளரும், செல்வமும் நம்மளை வந்து சேரும் என்பதற்காக தான் முகப்பில் போடப்படும் பந்தலில் வாழை மரம் கட்டுகிறார்கள். வாழை மரத்தில் உள்ள அனைத்து பகுதிகளும் நமக்கு பயன்படுகின்றன. இலை, பூ, கனி, தண்டு மட்டுமின்றி வாழை மரத்தின் பட்டை நமக்கு பூ கட்டுவதற்கு நாராக பயன்படுத்தப்படுகின்றது என்பதால் தான் நாம் வாழும் வாழ்க்கை தியாகம் செய்யும் வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக தான் கல்யாணம் அல்லது சுப காரியங்கள் நடக்கும் இடங்களில் வாழையை முகப்பில் போடும் பந்தலில் கட்டப்படுகின்றன. இரண்டாவதாக, பஞ்சபூதங்கள். விளக்குக்கு தேவை தீபம், பயிருக்கு தேவை சரியான மழை, மனிதனுக்கு தேவை பக்தி, இயற்கைக்கு தேவை அப்பாற்பட்ட சக்தி என தெய்வங்கள் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் என பஞ்சபூதங்கள் உள்ளன. அந்த மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தியை கடவுளாக வழிபட்டு கொண்டாடினர். பஞ்சபூதங்களை வழிபட்டால் நாம் செல்வந்தராகவும் செழிப்புடன் வளரும் என்பது நம்பிக்கையாகும். பஞ்சபூதங்களுக்கு 5 தலங்கள் உள்ளன. ஒவ்வொரு தலமும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களை குறிக்கிறது. அனைத்து தலங்களையும் சென்று வாருங்கள், நல்லதே நடக்கும். நான்காவதாக, முன்னோர்கள் சாபம் தீர என்ன செய்ய வேண்டும். ஜென்ம நட்சத்திரம் அன்று அகத்திக்கீரையை பசுவுக்கு கொடுத்து தடவி கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, எறும்புக்கு பச்சரிசி போட வேண்டும். எப்படி போடுவது